கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்குமாக மகிழ்ச்சி நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மனம் மகிழ்கின்றேன். திருப்பலியினுடைய முன்னுரையிலேயே நம்முடைய பங்கு தந்தை அனைவருக்கும் வாழ்த்து சொன்னார், ஆசீர்வதித்தார். ஒருவர் ஒருவருக்கு இந்த வாழ்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு இந்த மகிழ்ச்சியின் தொனியை தொடக்கத்திலேயே முன்னுரையில் கொடுத்து விட்டார். எனவே இந்த திருவிழா மகிழ்ச்சியை தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே இப்பொழுது இறை வார்த்தைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அங்கங்கேயும் ஒரு சில பேர் பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா திருவிழா என்பது, திருப்பலி என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு, கொண்டாட்டம். அது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பலன் கொடுக்கின்ற ஒன்று. அந்த திருப்பலியிலே இறை வார்த்தை மறைவுரை என்பது மிகவும் முக்கியமானது. எனவே கொஞ்சம் நேரம் கொடுத்து செவி கொடுத்து இந்த மறைவுரையை நீங்கள் கேட்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்கினியவர்களே, இங்கே நான் நிற்கின்ற பொழுது 34 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நினைவு செல்கின்றது. அப்பொழுது டீக்கனாக, தியாக்கோனாக இந்த பங்கிற்கு நான் அனுப்பப்பட்டேன். எந்த பங்கிற்கு என்று அதுவே பெரிய ஒரு தர்க்கம். எனவே இந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்திலே நான் பணி செய்தேன். அப்பொழுது எப்படி இருந்தது என்று நினைத்து பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பெருமைமிகு ஒரு ஆலயம், பழமையான ஒரு ஆலயம். அதுவும் அப்பொழுதே அது கொஞ்சம் பழுதடைந்து இருந்த நிலையிலே அப்பொழுது இருந்த அருட்தந்தை அந்தையா அவருடைய பெருமுயற்சியினால் அந்த ஆலயம் சற்று பழுது பார்க்கப்பட்டு அதனுடைய ஸ்திரத்தன்மை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் ஒரு சில காரணங்களுக்காக நம்முடைய இந்த ஊர் என்பது தனிப்பங்காக மாறியது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு சூழலை பார்க்கின்றேன். அப்பொழுது இந்த இடத்திலே ஆலயம் இது போன்ற ஒரு கட்டிடம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கீத்து கொட்டா, அந்த கீத்து கொட்டா போட்டு தான் திருப்பலியை நாம் கொண்டாடினோம். அப்பொழுது நான் தியாக்கோனாக, டீக்கனாக இருந்ததினால் மறைவுரை ஆற்றுவது என்பது என்னுடைய பொறுப்பு, கடமை. எனவே இப்பொழுது மறைவுரைக்கு வருகின்ற பொழுதும் கூட நான் எப்பொழுதெல்லாம் மறைவுரைக்கு தயார் செய்தேன், மறைவுரை ஆற்றினேன் என்று நினைத்து பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை, அன்றைக்கு இந்த இடம் எப்படித்தான் இருந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். மாடு தான் கட்டி கிடக்கும். இங்கே ஒரு கொட்டா இருக்கும், இது ஒரு வனாந்தரமாக கிடக்கும், ஒரு முள்ளுவெளி தான் அங்கே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அழகான ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலய வளாகத்தை பாதுகாக்கின்ற ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கிறது. அதை அழகுபடுத்துகின்ற விதமாக நம்முடைய அருட்தந்தை டொமினிக் அவர்கள் அருமையாக அந்த சிலுவை பாதை நிலைகளை எல்லாம் அமைத்து இது ஒரு எழில் மிகுந்த இறைவனுடைய இருப்பிடமாகவும் இந்த வளாகத்தை ஒரு புனிதம் நிறைந்த இடமாகவும் மாற்றியிருக்கின்றார் என்பது நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள், நம்முடைய தற்போதைய பங்கு தந்தை அனைவருக்குமான மிகப்பெரிய ஒரு கிரெடிட் அவர்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு மிகுந்த அளவிலே இந்த இடம் எழில் மிகுந்த இடமாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இது கட்டடம், வளாகம், வெளியிலே நான் பார்க்கின்ற காட்சிகள். ஆனால் அதுதான் திருச்சபை என்று அல்ல. திரு அவை என்பது இறைமக்கள் சமூகம், இறைமக்கள் ஒன்றாக கட்டி எழுப்புகின்ற கிறிஸ்துவை மையமாக கொண்ட இறை சமூகம். அந்த இறை சமூகம் என்பதுதான் மிக முக்கியமானது, அதுதான் திரு அவை. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நெடுங்கம்பட்டு திரு அவை எந்த அளவுக்கு மிகுந்த அளவிலே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்ந்திருக்கிறது,
உயர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் பார்க்க முடிகிறது. அப்பொழுதெல்லாம் திருப்பலி ஆற்றினால் வெயில் பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அங்கேயும் உட்காந்துக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. யாரை என்ன செய்ய முடியும்? எல்லாரும் அந்த வெயிலில் தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இப்பொழுது அழகான ஒரு எழில்மிகு இந்த சூழலிலே, இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த ஒரு குடும்பமாக வந்து சேர்ந்திருக்கின்றோம். திருப்பலியினுடைய தொடக்கத்திலே அருமையான ஒரு வரவேற்பு, இது போன்ற ஒரு வரவேற்பு எல்லாம் மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. இதை நாங்கள் யாரும் கேட்கவில்லை, இப்படி தான் எங்களெல்லாம் வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் கட்டாயப்படுத்தலை. நீங்களாக முன்வந்து அதை செய்கின்றீர்களே, அதுதான் மனதிற்கு மகிழ்ச்சி. குருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு உதவி என்னவென்று சொன்னால், அவர்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களில் உங்களில் ஒருவதாக நினைத்து அவர்களை வழி நடத்துவதும் வாழ்விப்பதும் தான் மிக முக்கியமான ஒன்று. பணம் காசு மற்றதெல்லாம் அடுத்தது. பணம் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு நம்மளையும் குறை சொல்வான். இவர் கொள்ளடிக்கிறாரு, திருடுறாரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு, குடிக்கிறாரு, அப்படி இப்படின்னு கொடுக்கறதுலாம் கொடுத்துட்டு அதையும் வச்சு வெடியும் வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு வெள்ளை மனத்தோடு நல்ல உள்ளத்தோடு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் நீங்கள் இதுபோன்று காட்டுகின்ற பொழுது அதுதான் மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதே போன்று ஜான் பீட்டர் சொல்லிட்டு இருந்தேன், பரவாயில்ல, இப்போ நம்மளுடைய இந்த பங்கு, இந்த இறை சமூகம், இந்த முக்கியமானவர்கள் காரியஸ்தர்கள் எல்லாம் அங்கே வந்து கூடி அனைவரும் தேநீர் அருந்தி நல்ல உறவுகளை பரிமாறிக்கொண்டு பகிர்ந்து கொண்டு வருகின்ற குருக்களுக்கு நல்ல மதிப்பளித்து அவர்களையெல்லாம் வரவேற்று இங்கே அழைத்து வந்தது என்பது மிகுந்த பாராட்டக்கூடிய ஒன்று. காரணம், நீங்கள் தான் திரு அவை, நீங்கள் தான் இந்த பங்கு. எனவே குருக்களை மட்டுமே நீங்கள் தனிமைப்படுத்தி அவர்தான் எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று விட்டுவிடாமல் நாம் எடுத்து செய்ய வேண்டும். இன்றைக்கு முன்னுரையிலே பாருங்கள், எவ்வளவு கருத்துக்களை பங்கு தந்தை சொன்னார். அப்படி என்றால் உங்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி பசிலிக்கா பங்கிலே சொல்லுவேன், என் பங்கில் என் பங்கு, பாரிஷ் டே என்று ஒன்று வைப்போம், பங்கு நாள் என்று வைப்போம். அந்த நாளிலே அதனுடைய தலைப்பு, பெர்மனண்ட் டாபிக், டைட்டில் இதுதான், என் பங்கில் என் பங்கு. நான் இந்த பங்கை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு குடும்ப அட்டையை மட்டும் வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. யாராவது இந்த ரேஷன் கார்டை சும்மா வச்சுருப்பீங்களா? சக்கரை போடுறான், அரிசி போடுறான்னாக்கா லைனில் போய் நின்று முதல்ல வாங்கிட்டு வர மாட்டீங்க. நீங்கள் வாங்கலனாலும் இன்னொருத்தொன்றை கொடுத்து அதை வாங்க மாட்டீங்க. அந்த கார்டு எப்போதும் ஆக்டிவாக இருக்கும். அதனுடைய கடமைகள், உரிமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் பங்கு கார்டு, பங்கு அட்டை, அதை மட்டும் பத்திரமா வச்சுருந்து ஏதாவது செத்தா வாழ்ந்தா போய் சாமியார்ட்ட காட்டி மீதி இருக்கிற அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுட்டு மொத்தமாக ஏதாவது கூட்டி கழித்து கட்டிட்டு வர்றது, அதுதான் பங்கினுடைய உறுப்பினருடைய தகுதியா அருகதையா? இல்லை. மாறாக ஒவ்வொருவருக்கும் இந்த பங்கிலே, இந்த திரு அவையிலே ஒரு பங்கு உண்டு. ஏதாவது ஒரு சிறிய அளவிலே உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு அறவீட்டிலே பார்த்தேன், அது சாமியார் அறவீடா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கல்யாண வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே ஒருத்தன் ஓடுறான், காப்பியாக போடுறான், இங்கே சாப்பாடு கொடுக்குறான், ஒருத்தன் வாழைப்பழம் கொடுக்குறான், ஆப்பிளில் வெட்டுறான், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அதுதான் பங்கு, அதுதான் உங்களுடைய பங்கேற்பு. ஆப்பிள் வெட்டுறதும் உங்களுடைய பங்களிப்பு தான். எங்கள் பசிலிக்கா பங்கில் நான் ஒரு சில பேரை மேடையில் ஏற்றி, உங்களுடைய பங்கு என்ன இந்த பங்கிலே அப்படின்னு கேட்ட பொழுது, ஒரு வயதான தாத்தா, 72 இருக்கும் அவருக்கு, அவரிடம் கேட்டேன், உங்களுடைய பங்களிப்பு இந்த பங்கிற்கு என்ன? அவர் சொன்னார், தெரியுமா சொன்னார், ஃபாதர், நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் அடிக்கடி வைக்கிறீங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் பங்கில் என் பங்குன்னு சொல்லுவீங்க. இந்த சேரெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து ஒரு இடத்துல போட்டு கோயிலில் வைப்பேன், அதுதான் ஃபாதர் நான் செய்கிறேன். வெரி குட். அதுக்கு மேலே நம்ம என்ன கேட்குறோம்? இது ஒரு பெரிய உதவி. அவருடைய வயதுக்கு ஏற்ற வகையிலே அவர் செய்கின்ற ஒரு பங்களிப்பு, அதுதான் பங்கு. அந்த விதத்திலே இன்னும் அதிகமாக நீங்கள் பங்கேற்க வேண்டும். அதே போன்று பாடல், இந்த பேச்சை மட்டும்தான் நிறுத்த மாட்டுறாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அதான் உங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். அப்படியே அமைதியாக உட்காருங்க, நவராத, அசையாத, அப்படியே உட்காரு, என்ன பாரு கடைசி வரைக்கும், சரி தானே? உன் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு தான், நேராக உட்கார். சரி. ஆக பாடல்கள்
மற்ற இறைவார்த்தை வாசிப்பு தெளிவாக அழகாக வாசித்தல், இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னும் நீங்கள் இந்த பங்கு வாழ்வு, இந்த பங்கேற்பு என்பதிலே அதிகமாக வேண்டும், இன்னும் வளர வேண்டும், உங்களுடைய பங்களிப்பு பெருக வேண்டும் என்று உங்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். எனவே கூட்டி கழித்து ஒட்டுமொத்தமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மிகுந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, உங்களுக்கு வாழ்த்து மடல் வாசிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வரல. இன்றைக்கு திருவிழா திருப்பலி ஆற்றி அன்னை மரியாளை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை மறை உரையிலே கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய முதன்மையான பணி. அந்த வகையிலே அன்னை மரியா யார்? அன்னை மரியாவை பற்றி நாம் பல கருத்துக்களை சொல்லலாம். அன்னை மரியா கடவுளின் தாய், அன்னை மரியா என்னுடைய தாய் என்று பல விதமான வர்ணனைகளை நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். யார் என் தாய் என்று கேட்கின்றார். ஆக என்னுடைய தாய் யார் தெரியுமா என்று அந்த கேள்வியிலேயே பதிலை கொடுக்கின்றார். என் தாய் யார் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர் தான் என் தாய், என் சகோதரர் என்று சொல்கின்றார். ஆக அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு நிலை என்று சொன்னால், இயேசுவின் சீடர். இயேசுவின் சீடர் தான் அன்னை மரியா. நாம் இயேசுவின் தாய் என்று சொன்னாலும் இந்த இயேசுவின் தாயாக இருக்கின்ற தகுதியே அன்னை மரியாவுக்கு அவர் சீடராக இருப்பதனால் தான் கிடைத்தது என்பதை 3 நிலைகளிலே உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். முதலிலே பாருங்கள், அன்னை மரியாவை நாம் எங்கே பார்க்கின்றோம்? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். சூசையப்பர் அவருடைய கனவிலே வானதூதர் தோன்றி, நீ உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம் என்று சொன்னதும் அவர் எழுந்து ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பாக இதே போன்ற ஒரு நிகழ்வை அன்னை மரியாவுக்கு வானதூதர் தோன்றி மங்கள செய்தியை கொடுக்கின்றார். என்ன அந்த செய்தி என்று சொன்னால், உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும், கடவுளின் மகன் எனப்படும் என்று சொன்னதும், இது எங்கனமாகும் என்று கேட்கின்றார். கடவுளால் ஆகும் என்று சொன்னதும் அன்னை மரியா என்ன செய்கிறார்? இதோ முது அடிமை, முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கின்றார். வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சீடன் என்று சொன்னால் முதலாக தன்னுடைய தலைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தன்னுடைய தலைவனுடைய வழியிலே நடக்க வேண்டும், தன்னுடைய தலைவனுடைய என்ன அவருடைய விருப்பம் என்பதை நிறைவேற்ற வேண்டும். அந்த வகையிலே தான் அன்னை மரியா தனி முதற் சீடராக ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கின்றார். எனவே தான் பேராயர் ஃபுல்டன் ஷீன் என்று சொல்கின்றவர் அவர் இவ்வாறு சொல்கின்றார். அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே கருவாக சுமப்பதற்கு முன்பாக தன்னுடைய இதயத்திலே இறை வார்த்தையை அவர் ஏற்றார். எனவே இறை வார்த்தையை அந்த அன்னை மரியா ஏற்றதனால், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதனால், அவருடைய உதரத்திலே இயேசு கருவாக அங்கே உருவாகி வளர்கிறார். எனவே இறை வார்த்தையை ஏற்றல், இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் ஒரு சீடனுடைய முதல் பண்பாக இருக்கிறது. இவ்வாறு இந்த இறை வார்த்தையை ஏற்றதனால்தான் அன்னை மரியா கடவுளுடைய தாயாகின்ற பேற்றை பெறுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் என்று நினைக்கின்றேன், நற்கருணை முதல் நற்கருணையை நன்மையை நம்முடைய பிள்ளைகள் பெற்றார்கள். அப்பொழுது அந்த நற்கருணை பெறுகின்ற வேளையிலே முதலாக அந்த பிள்ளைகள் அந்த நற்கருணையை பார்க்கின்றார்கள், அருகிலே நிற்கின்றார்கள். இது கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தம் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு என்ன உடனடியாக நினைவுக்கு வர வேண்டும்? அன்னை மரியாளை போன்று இது எங்கனமாகும்? இது எப்படி முடியும்? இது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது, ஒரு அப்பமாக இருக்கிறது, இது கோதுமை பொருளால் செய்யப்பட்டது, இதில் இயேசு இருக்கிறார், கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொன்னால் இது எங்கனமாகும் என்ற ஒரு கேள்வியை இயல்பாக நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும். பொழுது ஆண்டவர் சொல்லுவான், இது உன்னால் முடியாது, கடவுளால் முடியும் என்று சொன்னதும் நாம் என்ன பதில் சொல்கின்றோம்? ஆமேன் என்று சொல்கின்றோம். ஆமேன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
அன்றைக்கு அன்னை மரியா, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும், இது கிறிஸ்துவின் திரு உடலாக திரு இரத்தமாக இருக்கட்டும், என்னுடைய உள்ளத்திலே அது வரட்டும் என்று நம்பிக்கை அறிக்கையாக ஆமேன் என்று நாம் சொல்கின்றோம். அந்த நற்கருணையை நாம் வாங்குகின்ற பொழுது யார் வருகிறார்? நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு வருகிறார். எனவே உன்னுடைய இதயத்திலே இறை வார்த்தையை ஏற்றால் உன்னுடைய உதரத்திலே ஆண்டவர் இயேசு வந்து தங்குவார். எனவே ஒரு சீடனுடைய மிக முக்கியமான முதன்மையான ஒரு பண்பு என்னவென்றால் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த வார்த்தையை தன்மயம் ஆக்குதல், அந்த இறை வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தல். அதுதான் அன்னை மரியா. அதைத்தான் அன்னை மரியா செய்தார் என்பதை முதல் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது உதாரணத்தை தான் ஆண்டவர் இயேசுவே சொல்கின்றார். யார் என் தாய்? என்னுடைய தாய் யார் தெரியுமா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர் தான் என்னுடைய தாய். அன்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் நான் டீக்கனாக இருந்தேன் ஒரு பெரிய கிராமத்திலே. அந்த ஊரை சொல்ல மாட்டேன், சரி சொல்கிறேன், பரவாயில்ல. அது அழகப்ப சமுத்திரம்னு சொல்லுவாங்க, முழாண்டிக்குப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் நான் டீக்கனாக பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அதுக்கு முன்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு முன்பாக எங்கள் சித்தி வீடு அங்கே இருக்குது. அதனால் வீட்டிலேருந்து நான் கோயிலுக்கு போகிறேன். அப்படி போகும்பொழுது அப்போல்லாம் பார்த்திங்கன்னாக்கா குடம் வச்சு அந்த குழாயில் தண்ணீர் பிடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் அங்கே சேர்ந்து கொண்டு அங்கே தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தார்கள். சண்டையும் சச்சரவும் தான் இருக்கும். நல்ல வேலை ஆம்பளைங்க போனால் கை கலப்பாயிடுன்னு தான் வாயோடு வார்த்தையோடு நின்றுறது இந்த பொம்பளைங்க. அவ்வளோதான். அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரே சண்டை சச்சரவு. ஒரு பொம்பளை சொல்லுது, அங்கே ஃபாதர் வந்து தந்தை மகன் ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் பூசை இல்லை ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அந்த அம்மா சொல்லுது, இருடி இரு, சாமியார் பூசை ஆரம்பிச்சிட்டார், நன்மை வாங்கிக்கிட்டு வந்து உன்னை 1-2ன்னு சொல்லி ஆக்கிடுறோம் பாரு அப்படின்னு போட்டுச்சு ஒரு பெரிய கெட்ட வார்த்தையை. அது நான் சொல்ல விரும்பலை. அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரே சிந்தனை, பிரசவம் வைக்க போகிறவனுக்கு இதுதான் பெரிய சிந்தனை. நம்மளுக்கு என்ன சிந்தனைனா, நன்மை வாங்கிக்கிட்டு வந்து உன்னை 1-2 பார்க்குறேன், என்ன செய்கிறேன் பாருடி அப்படின்னா, நன்மை வாங்கிறதுனா அது என்ன ஒரு உற்சாக உணவாது, அது வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எனர்ஜியாக நன்மை வாங்கிக்கிட்டு வந்து பூசை முடிச்சுட்டு வந்திருந்தாலும் சொல்லியிருக்கலாம். நன்மை வாங்கிக்கிட்டு வந்து உன்னை 1-2 பார்க்குறேன்டி அப்படின்னா, நன்மை எதுக்கு வாங்குற? 1-2 பார்க்குறதுக்காக நீ நன்மை வாங்குற? அப்படிப்பட்ட நன்மை அது உனக்கு நன்மை செய்யுமா? அது ஆண்டவர் இயேசுனுடைய உள்ளத்தில் வருகிறாரா? இல்லை. நீ தீமையை செய்வார் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு வரமாட்டார். நீ நன்மை வாங்கு, வரமாட்டார் ஆண்டவர் இயேசு. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நன்மை வாங்கியவர் யார் தெரியுமா? யூதாஸ். இன்னும் அந்த அருட்சாதனத்தை அவர் நிறைவேற்றாத நிலையிலே அந்த உணவு வேளையிலே அவர் சொல்கிறார், இந்த அப்பத்துண்டை ரசத்திலே தோய்த்து யாரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி உடனடியாக யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸ்ட கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? அதை வாங்கி கொண்டு வெளியே போய்விட்டான். யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார், அப்பொழுது இரவு என்று சொல்கின்றார். ஆக இருளானது இப்பொழுது வந்து விட்டது. இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், அவனுடைய உள்ளத்திலே சாத்தான் நுழைந்தான். நன்மை வாங்கினாக்கா யார் வந்து உள்ள வரணும்? நம்முடைய நெஞ்சத்தில் வரணும், நம்முடைய உள்ளத்தில் வரணும். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு வரணும். ஆனால் யூதாசனுடைய உள்ளத்தில் யார் வந்தது? சாத்தான் வந்தான். அப்போ நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நன்மை வாங்கிட்டு போன 1-2 பார்க்குறேன்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனேன்னு வச்சுக்க, சாத்தான் தான் உன் உள்ளத்தில் வருவான், ஆண்டவர் இயேசு வரமாட்டார். ஆக அன்னை மரியாவை போன்று நாம் நற்கருணையை பெற்றுக்கொண்டு நற்கருணையை வாழ விரும்புகிறோமா? யூதாசை போன்று நற்கருணையை பெற்றுக்கொண்டு தீமையையும் கொடுமையையும் காட்டி கொடுத்தலையும் நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் செய்ய போகிறோமா? நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாவினுடைய ஆன்மீகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்னை நமக்கு இன்றைக்கு செய்தியாக கொடுக்கின்றார். மூன்றாவது உதாரணம், அன்னை மரியா சிலுவையின் அடியில் நின்றார் என்று யோவான் சொல்கிறார். சிலுவையின் அடியிலே நின்றார். நினைச்சு பாருங்க, ஒரு தாய்க்கு ஒரே மகன், அந்த மகனும் இறந்து போய்விட்டார்.
அந்த மகன் எப்படி இறந்திருக்கிறார் என்று குற்றுயிரும் கொலை உயிருமாக அடித்து நொறுக்கி அவரை சிலுவையிலே அறைந்து இழிவுபடுத்தி அந்த இரத்தம் சொட்டுகின்ற காய்ந்து வடிந்த அந்த காயங்களை தாங்கிய உடலை இப்பொழுது அன்னை மரியா தன்னுடைய மடியிலே கிடைத்திருக்கின்றார். அந்த குழந்தையை கொஞ்சி வளர்த்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டாடி குதூகலம் செய்து வளர்த்த அந்த உடல் இப்பொழுது தன்னுடைய நெஞ்சம் கொதிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய விழாவை ஒரு சேவகன் அந்த ஈட்டினால் ஊடுருவுகிறான். அங்கே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது என்று பார்க்கின்றோம். இரத்தம், தண்ணீர். அருமையான ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் த டெட் மேன் டெலிவரிங் என்ற ஒரு புத்தகம். இறந்த உடலிலே இரத்தம் ஓடுமா? ஓடாது. ஏனென்றால் முதல்ல இறப்பிற்கு முதல் காரணமே இதயம் நிற்கும். இதயம் நின்றுவிட்டால் இரத்த ஓட்டம் நின்றுவிடும். இரத்த ஓட்டம் இல்லை என்று சொன்னால் உடல் அவயங்கள் போய்விடும். உடல் அவயம் போய்விட்டது என்று சொன்னால் இரத்தம் மூளைக்கு போகாததனால் மூளைச்சாவு என்பது கடைசியாக நடைபெறும். மூளைச்சாவு முடிந்தவுடனே அவர் டெட் என்று அவர்கள் முடிவெடுத்து விடுவார்கள். இதையெல்லாம் கண்ணிமைக்கின்ற நேரத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு இறந்து போய்விட்டார். அதை உறுதி செய்வதற்காக அவருடைய விழாவை ஊடுருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இறந்த உடலிலிருந்து இரத்தம், தண்ணீர் வழிந்தோடுகிறது. இந்த இரத்தமும் தண்ணீரும் இரண்டும் கலந்த வகையிலே எங்கே ஓடும் என்று சொன்னால் பிரசவத்தில் தான். ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்திலே இந்த இரண்டும் கலந்து வரும். ஆண்டவர் இயேசு அந்த திருவிழாவிலிருந்து ஓடுகின்ற இரத்தம், தண்ணீர் வழியாக புதியதொரு சமூகத்தையும் புதியதொரு வாழ்வையும் நமக்கு கொடுக்கின்றார் என்பதை காட்டுகின்ற ஒரு அடையாளமாக அது அமைகிறது. நினைத்து பாருங்கள், இந்த இரத்தம் யார் கொடுத்த இரத்தம்? எல்லா குழந்தைகளைப் போல ஆண்டவர் இயேசுவும் குழந்தையாக பிறந்தார். அவருடைய தாயினுடைய மார்பகத்திலே அவரும் பால் அருந்தினார். இந்த பால் தான் அவருக்கு இரத்தமாக ஊறியது. அவர் குழந்தையாக இருக்கின்ற பொழுது, அவர் பிறப்பதற்கு முன்பாக அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இருந்து அவருடைய இரத்தத்தை தான் அவரும் பெற்றுக்கொண்டார். எனவே தான் மரியாவினுடைய இரத்தம் மாசற்ற இரத்தம். அவர் கருவிலேயே பாவக்கரை இல்லாமல் உற்பவித்த இரத்தம். எனவே இந்த இரத்தத்தை இப்பொழுது அன்னை மரியா சிலுவையிலே தொங்குகின்ற இயேசுவினுடைய வழியாக சிந்துகின்றார். எனவே அன்னை மரியாள் யார் என்று சொன்னார்? அவர் மீட்பின் உடன் இரட்சகியாக இருக்கின்றார். இயேசு வழியாக அவரும் இந்த மீட்பு பணியிலே, மீட்பு மறை நிகழ்விலே பங்கெடுக்கின்றார். அவரும் நமக்கு மீட்பின் ஒரு உடன் இரட்சகியாக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அன்னை மரியா நமக்கு இன்றைக்கு சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நற்கருணையை அல்லது அன்னை மரியாவை அன்னையாகவோ நற்கருணை உணவாகவோ பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மையே பிறருக்கு கையளிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் அல்ல, இந்த சமூகத்திற்கே நாம் செய்ய வேண்டும். எனவே தான் ஒவ்வொரு குருவானவரும் அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய உடலையும் சேர்த்துத்தான் உங்களுக்கு சொல்கின்றார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காகத்தான் நான். இது என் ரத்தம், உங்களுக்காக நான் சிந்துகின்றேன் என்று தன்னையும் சேர்த்து தியாகம் செய்கின்றார். அதுதான் அன்னை மரியா. அந்த அன்னை மரியா, அன்புக்குரியவர்களே, அவருடைய இரத்தத்தையும் உடலையும் நமக்காக இயேசுவின் வழியாக அர்ப்பணித்து அந்த நேரத்திலே நமக்கு தாயாக மாறுகிறார். அந்த ஒரு தாயை நம்முடைய வாழ்விலே கொண்டிருப்போம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய தனி முதற் சீடராக அன்னை மரியா இருந்தார் என்பது இந்த 3 நிலைகளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, இறை வார்த்தையாகவே நாம் மாறி பிறருக்காக நம்மை கையளிக்க வேண்டும். அதுதான் அன்னை மரியா. அப்படித்தான் நம்மையும் வாழச் சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு. எனவே தான் இதோ உன் தாய் என்று அன்னை மரியாவை காட்டியதனுடைய அடையாளம், அர்த்தம் என்னவென்று சொன்னால் இதுதான்.
அவரை போன்று இறைவார்த்தையை ஏற்று என்னுடைய சீடராக நீ வாழ வேண்டும். அவரை போன்று இறைவார்த்தையை நீ வாழ்ந்து என்னை பின்பற்ற வேண்டும். அவரை போன்று இறைவார்த்தையாகவே மாறி உன்னையே பிறருக்கு கையளித்து தியாகம் செய்ய வேண்டும் என்றுதான் அன்னை மரியா இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே வெறும் கொண்டாட்டம், நல்ல உணவு, ஆட்டம் பாட்டம், இது போன்ற பெருவிழா என்றெல்லாம் அதோடு நின்று விடாமல் அன்னை மரியாவை தொடர்ந்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்று அவர் வழி நடந்து இயேசுவின் சீடர்களாக தொடர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.